வெல்கம் டு ஆம்பியர்ஸ் அகாடமி. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட்டை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன கட் ஆஃப் இருந்தா நமக்கு காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் அப்பான் தி ரேங்க். ஏன்னா நமக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல காமன் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால ஹியர் ஆஃப்டர் நம்ம எதை வச்சு மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், ரேங்க் வச்சு மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ரெஸ்பெக்டிவ் மார்க் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரேங்க் லிஸ்ட்ல போய் அந்த ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்க, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2026க்கான கவுன்சிலிங்ல டோட்டல் சீட் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்கு அப்படின்னா 5200 சீட் இருக்குது. ஸோ அதில் நாம ஆல் இண்டியா கோட்டாக்கு 15% கொடுத்துருவோம். ஸோ அதில் எவ்வளோ போகுது, 780 சீட் போயிருது. அப்போ ரிமைனிங் சீட் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 4420 சீட்டு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஸ்டேட் கோட்டா. இந்த 4420 சீட்ல 92.5% என்னது காமன். அது எவ்வளவு வருது, 4088 அப்ராக்சிமேட்லி. 7.5% என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் 332 அண்ட் தென் பிரைவேட் காலேஜில் 157. ஸோ டோட்டலா 7.5 ரிசர்வேஷன்ல நமக்கு என்ன வருது, 489. இது என்ன, கவர்மெண்ட் காலேஜ் பிளஸ் பிரைவேட் காலேஜில் உள்ள அந்த 7.5% சேர்த்தோம் அப்படின்னா இதுதான் இதில் உள்ள. ஓகே, ஸோ இப்போ வாங்க இந்த வருஷத்துக்குள்ளான அனாலிசிஸை நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த வருஷத்துக்குள்ள அனாலிசிஸ். ஸோ இப்போ பாருங்க, 92.5% பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற சீட்ல, ஸோ டோட்டலா எவ்வளவு சீட்டு நம்ம பார்த்தோம், 4088. ஸோ 92.5ல 4088 சீட் இருக்குது அப்படின்னா அதுல 31% நமக்கு ஓப்பன் கோட்டா. ஸோ 1267. பிசிக்கு 30% 1226, பிசிஎம் 3.5 143, எம்பிசி ஆர் டிஎன்சி 20% 818, எஸ்சிக்கு 15% 613, எஸ்சிஏ 123, எஸ்டிக்கு 1%, ஸோ 41. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற அந்த டோட்டல் சீட் கவர்மெண்ட் சீட். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி வைஸ் இப்போ உங்களோட ரேங்க் இதுல இருக்குது, ஓப்பனை தவிர பிசி கம்யூனிட்டியில உங்களோட ரேங்க் இந்த இதுக்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கன்ஃபார்ம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம், அந்த 31% ஓப்பன் கோட்டா இருக்குல்ல, இந்த 31%ல பிசில இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, பிசிஎம்ல இருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 31 ஓப்பன் கோட்டால இந்த 1267 சீட்டு, ஃபர்ஸ்ட் 1267 தான் ஓப்பன். ஸோ அதுல ஓப்பன் கோட்டால இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, 102 பேர் இருக்கிறாங்க. பிசில இருந்து 788 பேர் இருக்கிறாங்க. பிசிஎம்ல இருந்து 56, எம்பிசி டிஎன்சில இருந்து 270, எஸ்சில இருந்து 44, எஸ்சிஏ 5, எஸ்டில 2. ஸோ இது இந்த 92 பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்பிசி. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி. ஸோ இட் இஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸோ ஏன்னா எப்பவுமே எம்பிசிக்கு கம்மியா இருக்குன்னு பார்ப்போம், எஸ்சி கம்மியா இருக்குன்னு பார்ப்போம். பட் இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, ஸோ அவங்களே டாப்பரா வந்திருக்கிறாங்க. அண்ட் நமக்கு இந்த வருஷம் நியர்பை ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதை அடுத்த அனாலிசிஸ்ல பார்க்கலாம். எத்தனை பேர் 600 பிளஸ் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறாங்க. ஓகே ஃபைன். இப்போ நாம கண்டென்ட்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் 1267 வெளில இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு ஸோ இந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மெடிக்கல் சீட் இருக்குது. பட் இப்ப பிசில இருந்து ஒருத்தர் ஓப்பன் கோட்டால உள்ள சீட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இதுக்கு அடுத்த உள்ளவனுக்கு பிசி கோட்டால கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம கம்யூனிட்டியில இருக்கிறவங்க ஓப்பன் கோட்டால போய் ஒரு சீட்டை எடுத்துட்டாங்கன்னா நம்ம கம்யூனிட்டிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீட் ஆட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஒரு சீட் ஆட் ஆகுதுன்னா இந்த 1226 பேர்ல ஒருத்தன் ஓப்பன் கோட்டாக்கு போயிட்டோம்னா 1227 உள்ளவன் இதுக்குள்ள வந்துருவான். அதான் மீனிங். ஓகே, சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிசில 788 பேர் இருக்கிறாங்க. சோ இதுல இருந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 200% எங்க போகலாம், ஓப்பன் கோட்டாக்கு போகலாம். இது மட்டும் இல்லாம இதுல டாப் ரேங்க்ல உள்ளவங்க எதுக்கும் அப்ளை பண்ணிருப்பாங்க, ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க ஆல் இண்டியா கோட்டால ஒரு சீட் எடுத்து போகலாம், அல்லது எய்ம்ஸ்க்கு போகலாம், ஜிப்மர் போகலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டி இருக்கு. மேக்சிமம் நமக்கு எவ்வளவு சீட் அட்வான்ஸ் ஆகலாம், ஒரு 200 பேர் இதுல இருந்து மேல போகலாம். அப்படி 200 பேர் இங்கிருந்து ஓப்பன் கோட்டாவோ அல்லது ஆல் இண்டியா கோட்டாவுக்கோ போயிட்டாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 200 சீட் ஆட் ஆகும்.
அப்ப 200 சீட் ஆட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 1226 இருந்து 1426வது ரேங்க் உள்ளவனுக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ப்ரொவைடட் இந்த 200 பேர் நம்ம கோட்டால இருந்து ஓப்பன் கோட்டாவுக்கும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் போயிருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நமக்கு இது. ஓகே, ஸோ இந்த 200 நம்ம ஃபிக்ஸ்டா சொல்ல முடியாது, கூடலாம் குறையலாம். பட் ஆன் அன் ஆவரேஜ் திஸ் இஸ் தி கால்குலேஷன். ஸோ அதே மாதிரி பிசிஎம்ல இருந்து 56 பேர் இருக்கிறாங்க. 56 பேர்னா அதுல 20 பேர் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 20 பேர் போனாங்கன்னா நமக்கு 143 பிளஸ் 20 163. ஸோ அதே மாதிரி எம்பிசி டிஎன்சி பார்த்தோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் மார்க்கே எம்பிசி தான். அதனால இந்த கோட்டாவுக்கு வருவாங்க, அல்லது அவங்க ஆல் இண்டியா கோட்டால கூட ஜிப்மரோ எய்ம்ஸோ ஒரு காலேஜுக்கு அவங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு. மதுரை எய்ம்ஸ் அந்த மாதிரி காலேஜுக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ எம்பிசில இருந்து எக்ஸ்ட்ரா 60 ஆட் பண்றோம். ஸோ 878 இது எல்லாமே என்னது உங்களோட கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இது மட்டும் தான் ஓப்பன். இது எல்லாமே என்னது உங்களோட கம்யூனிட்டி ரேங்க். உங்க கம்யூனிட்டியில நீங்க 1226 இருக்கணும், உங்க கம்யூனிட்டியில நீங்க 1426 இருக்கணும். ஸோ வாட் எவர் வி ஆர் டிஸ்கசிங் இஸ் ஃபுல்லி பேஸ்ட் அப்பான் கம்யூனிட்டி ரேங்க், நாட் காமன் ரேங்க். ஓப்பன் கோட்டாவுக்கு மட்டும்தான் என்ன வரும்? காமன் ரேங்க் வரும். மற்றதுக்கு எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க். ஓப்பன்னா காமன் ரேங்க், மற்றது எல்லாமே உங்க கம்யூனிட்டி ரேங்க். அதை தான் நீங்க பார்க்கணும். ஸோ அப்போ எஸ்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா 44 பேர் ஃபர்ஸ்ட் இதுல வர்றாங்க. ஸோ அதுல இருந்து 10 பேர் அங்க ஜென்ரலுக்கு போக சான்சஸ் இருக்கு. 10 பேர் போனாங்கன்னா 623வது ரேங்க். எஸ்சியில் உங்களோட ரேங்க் 623னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. எஸ்சியில் உங்களோட ரேங்க் 613னா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி எஸ்சிஏல உங்களோட ரேங்க் 123 அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சீட் இருக்குது. பட் 123க்கு அப்புறம் 2 சீட் இதுல ஆட் ஆகலாம். 2 ரேங்க் கம்மியா இருந்தா கூட சான்சஸ் இருக்கு, ப்ரொவைடட் இந்த 5 பேர் வேற எங்கேயா ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க அப்படின்னா. அதே மாதிரி எஸ்டிக்கு 41 பேர் இருந்தீங்க, 41வது ரேங்க் எஸ்டில அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு சீட். 2 பேர் காமன்ல இருக்கிறாங்க, பட் 2ல 1 போறது கஷ்டம் தான். ஸோ இதுல 41 ஆர் 42 அப்படிதான் இருக்கும். இந்த 2ல 1 போறதெல்லாம் நமக்கு கஷ்டம். ஓகே ஃபைன். ஸோ இதுதான். ஸோ இந்த ரேங்க்ல இருந்தீங்க அப்படின்னா உங்க கம்யூனிட்டி ரேங்க் இதுவா இருக்குது அப்படின்னா சீட் கன்ஃபார்ம் கவர்மெண்ட் காலேஜ்ல. ஸோ பிளஸ் இது என்னது, இந்த 200லாம் நமக்கு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ என்னவா இருக்குது, அவங்க எந்த மாதிரி சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இது எப்போ 92.5%க்காக உள்ள ஒரு அனாலிசிஸ். 7.5ல எவ்வளவு இருக்கு? 489 இருக்குது. ஸோ 7.5ல பார்த்தோம் அப்படின்னா 489. ஸோ அப்போ 7.5ல உங்களோட ரேங்க் பிசியில் இருக்கிறீங்க 147னா கன்ஃபார்மா இருக்குது. 17 ரேங்க் பிசிஎம்னா கன்ஃபார்மா இருக்குது. 98 எம்பிசில 98 எம்பிசில உள்ள ரேங்க் 98னா உங்களுக்கு சீட் கன்ஃபார்மா இருக்குது. எஸ்சில 73 அப்படின்னா சீட் கன்ஃபார்ம். எஸ்சிஏல உங்களோட ரேங்க் 15 அப்படின்னா சீட் கன்ஃபார்ம். எஸ்டில உங்களோட ரேங்க் 5 அப்படின்னா உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம். இது எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் காலேஜ். ஏன்னா 7.5% வந்துட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் டிஃபரெண்ட் கிடையாது. எல்லாமே நமக்கு என்னது, கவர்மெண்ட் தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ண போகுது. ஸோ அதனால இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதுல ஓப்பன் கோட்டாவா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் என்னவா இருக்கணும்? 1267 1267 இருந்தாதான் நமக்கு சீட்டு கன்ஃபார்ம். அப்படி இல்லை அப்படின்னா இங்க இவங்கெல்லாம் சாரி, அதுல இந்த 1267 பேர்ல ஓப்பன் கோட்டால இருந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 102 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால பிசில இருந்து நிறைய பேர் அந்த ஓப்பன் கோட்டாவை சூஸ் பண்ணி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க ஓசியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் 102 அப்படின்னா உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம். அப்படி இல்லாம இங்க இருந்து யாராவது அங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா நீங்க அந்த டாப் லேயர்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல 300 வரைக்கும் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ இதுல வேணா ஒரு 150 கொடுத்துக்கலாம். ஸோ 252 ரேங்குக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இங்க அப்வர்ட் மூவ் பண்ணும்போது நீங்க மேல இருக்கணும், நீங்க கீழே போயிட்டீங்கன்னா முடியாது. ஓகே, ஸோ 102 உங்களோட ரேங்க் அப்படின்னா கன்ஃபார்ம். 150 200 வரைக்கும் ஓரளவு சொல்லலாம். 200க்கு மேல உங்களோட ரேங்க் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறது நமக்கு டவுட் தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே இவ்வளோலாம் சொல்ல முடியாது. இங்க என்ன சொல்லலாம், ஒரு 30 வேணா சொல்லலாம், 132. ஸோ அப்போ பாருங்க, இந்த ஓப்பன் கோட்டா என்ன 152. இந்த 152 ஃபர்ஸ்ட் 152ல பிசில இருந்து எத்தனை பேர்? 102 பேர் இருக்கிறாங்க. பிசிஎம்ல இருந்து 4 பேர், எம்பிசில இருந்து 25 பேர், எஸ்சில இருந்து 4 பேர், எஸ்டில யாருமே இல்லை, எஸ்டில ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது, பிசியில் 147 இருந்து 40 இதை ஆட் பண்ணலாம். ஏன்னா இங்க 16 தான் இருக்குது, இங்க எவ்வளவு இருக்குது 152 இருக்குது. இவங்க மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இங்க என்ன ப்ராப்ளம் வரும்னா, இவங்க கவுன்சிலிங் வரும்போது காமன் இதுல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா இவங்களோட கம்யூனிட்டி ரேங்க்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லி கம்யூனிட்டி ரேங்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி இவங்க ஓப்பனுக்கு போகாம கம்யூனிட்டி ரேங்கை யூஸ் பண்ணி காலேஜை சூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பிளஸ் வந்து மைனஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா
அண்ட் ஆவரேஜா இவ்வளவு பேர் அங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத வச்சு தான் நம்ம சொல்றோம். ஸோ அப்ப பாருங்க, பிசில இருக்கீங்க 147 7.5 உங்களுக்கு கன்ஃபார்மா சீட் இருக்குது. எக்ஸ்ட்ரா 40 பேர் ஆட் பண்ணோம்னா 187 வரைக்கும் சான்சஸ் இருக்கு. பிசிஎம்ல 17னா கன்ஃபார்மா இருக்குது. அதுல ஒன்னு தான் ஆட் ஆகும், ஏன்னா 4 பேர் தான். ஸோ இந்த ஒன்னு வர்றதுமே டவுட் தான். 4 பேர் வரும்போது அவ்வளவு ஈஸியெல்லாம் வராது. எம்பிசில வரும்போது 98, இங்க 25 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஆட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 103 வரைக்கும் கிடைக்கலாம். அதே மாதிரி எஸ்சியில் வந்தீங்க அப்படின்னா 73. ஸோ இங்க எத்தனை இருக்கிறாங்க? 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால இங்க என்ன ஆகும்? 1 தான் ஆட் ஆகும். ஸோ 74 தான் இங்க வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்டியில் யாருமே இல்லை, அதனால 15 தான். 15 ரேங்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீட் இருக்கு. எஸ்டியில் 5 பேர் 5வது ரேங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இங்க 1 தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால பெரிய சேஞ்சஸ் வராது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல். ஸோ அப்போ இந்த ரேங்குக்குள்ள ஃபர்ஸ்ட் ரேங்குக்குள்ள இருந்தீங்கன்னா சீட்டு கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் நம்ம போக 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 பாசிபிலிட்டி தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் this one. ஸோ நீங்க இந்த ரேங்குக்குள்ள இருக்கிறீங்க, காலேஜ் கிடைக்குது அப்படின்னா ஆல் தி பெஸ்ட், வெல் அண்ட் குட். ஸோ நீங்க ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு அந்த எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வாங்கி கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்றீங்க. ஓகே, ஸோ என்ஜாய் யுவர் ஹையர் ஸ்டடீஸ். இப்போ உங்களுக்கு மார்க் கம்மியா இருக்குது அப்படின்னா ஒரி பண்ண வேணாம். ஓகே, எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்க திரும்ப உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா தாராளமா நல்ல ஒரு மார்க் வரும். ஸோ நம்மளோட ஆம்பியர் அகாடமிலையும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட நாம நீட் கோச்சிங் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது இதை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கால் திஸ் நம்பர் 848 999 5544. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட்.